வணக்கம், நான் சதீஷ்குமார். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் டிப்ஸ் ட்ரிக்ஸ் 9வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த 9வது வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 4-5 ஷீட்டா இருந்தா அதை எப்படி கன்சாலிடேட் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா மாத்துறது பிவட் டேபிள் மூலமா. பிவட் டேபிள் மூலமா அதை எப்படி பண்றது? இப்போ இந்த ஒரு ஃபைல் எடுத்துக்குமே, இந்த ஃபைலை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நீங்க இதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபைல் எடுத்துப்போம். 4 ஷீட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் 1, டிபார்ட்மெண்ட் 2, டிபார்ட்மெண்ட் 3, டிபார்ட்மெண்ட் 4. இப்போ ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறேன். அங்க சில எக்ஸ்பென்சஸ் ஜனவரி மார்ச் அப்படின்னு இருக்கு. இது நான் ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு வந்த டேட்டான்னு வச்சுப்போமே. இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 2 போனா இது வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வந்த ஒரு டேட்டா. இதுல என்ன சேலஞ்ச், என்ன ப்ராப்ளம்? நீங்க சொல்லுங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே ரிப்போர்ட்டா பண்ணிடலாம். பட் என்ன சேலஞ்சுனா, இப்போ நான் டிபார்ட்மெண்ட் 1க்கு போனோம்னா அட்வர்டைசிங் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பென்சஸ் டிபார்ட்மெண்ட் 2ல நம்ம கிட்ட இருக்கான்னு தெரியாது. அப்படியே இருந்தா கூட எந்த ரோல, எந்த காலம்ல, எந்த செல்ல இருக்கு, அப்படியே அந்த ரோ காலம் செல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோட அந்த மந்த்துக்கு இருக்கான்னு நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்வர்டைசிங் எடுத்துப்போமே. இந்த அட்வர்டைசிங்ன்றது இந்த ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, பட் 2வது டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா அங்க இல்ல. ஆனா அடுத்தது ஒண்ணு எடுத்துக்கிறோம் பாருங்க, ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, கரெக்ட். செகண்ட் டிபார்ட்மெண்ட் போய் பாருங்க, செகண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு, கரெக்ட். பட் பாருங்க, அங்க ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜனவரிக்கு மந்த்துக்கு இருக்கு, செகண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜனவரி மந்த்தே இல்லை. சோ இந்த ராஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு ஈவனாவே ஒரு ஈக்குவலாவே இல்ல, கரெக்டுங்களா? இது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, இப்ப டிபார்ட்மெண்ட் 1 எடுத்துங்க, எனக்கு டேட்டா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா B8ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க C7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க ரோஸ் கம்மியா இருக்கலாம், காலம்ஸ் கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். டிபார்ட்மெண்ட் 3ல பாத்தீங்கன்னா வேற சில எக்ஸ்பென்சஸ் வேற சில மந்த் இருக்கு. டிபார்ட்மெண்ட் 4ல பாத்தீங்கன்னா வேற சில எக்ஸ்பென்சஸ் வேற சில மந்த். ரோஸும் ஈவனா இல்ல, காலம்ஸும் ஈவனா இல்ல, செல்ஸும் கரெக்டா இல்ல. பட் இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி நம்ம ஒரே ரிப்போர்ட்டா மாத்த போறோம். இதுக்குதான் எக்ஸல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு, பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட். பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட். அன்பார்ச்சுனேட்டா இந்த பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட் நம்ம ரிப்பன்லயோ மெனுஸ்லயோ எங்கேயுமே இல்ல, ஹைடா இருக்கு. ஏற்கனவே பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், ஏதாவது ஒரு விஷயம் ஐடியா, ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் ஹைடா இருக்குன்னா அது எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இருந்தாலும் நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். நீங்க டாப்ல இந்த குவாட்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த குவாட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு வரும். இது ஒரு மெத்தட். 2வது மெத்தட், இந்த குவாட்லயே மோர் கமெண்ட்ஸ் இருக்கு, இந்த ஆரோ மார்க், அதை கிளிக் பண்ணி மோர் கமெண்ட்ஸ், மோர் பட்டன்ல கிளிக் பண்ணி மோர் கமெண்ட்ஸ் பண்ணலாம். 2வது ஆப்ஷன். 3வது, யூ கேன் கோ டு ஃபைல். இங்க ஃபைல கிளிக் பண்ணா மெனு ஓபன் ஆகும். அதுல ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு இங்க புதுசா டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதுல குயிக் ஆக்சஸ் டூல் பார். சோ எந்த ஆப்ஷன் ஈஸியா இருக்கு, அந்த 3 மெத்தட்ல எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. இது 3 ஆப்ஷனும் ஒரே ஸ்கிரீன்ல தான் வந்து நிற்கும், கரெக்டுங்களா? இப்ப நாம என்ன பண்ண போறோம், இந்த பாப்புலர் கமெண்ட்ஸ், பாப்புலர் அர்த்தம் எக்ஸல்ல நாம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ். இந்த பாப்புலர் கமெண்ட்ஸ்க்கு பதிலா நான் என்ன செலக்ட் பண்றேன், கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன், ரிப்பன்ல இல்லாத கமெண்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்றேன். கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க மேனுவலா ஸ்க்ரால் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நாம இப்ப கண்டுபிடிக்க வேண்டிய ஆப்ஷன் என்னது, பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட், கரெக்டுங்களா? சோ மேனுவலா ஸ்க்ரால் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்ல பி, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் பிவட் டேபிளை செலக்ட் பண்ணா இங்க பி செலக்ட் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பாக்குறேன். இங்க இருக்கு பாருங்க, பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட். இதை என்னுடைய குவாட்ல கொண்டு வரப்போம். குவாட்லையும் கொண்டு வரலாம், ரிப்பன்லையும் கொண்டு வரலாம். இப்போதைக்கு நம்ம குவாட்ல கொண்டு வருவோம். எப்படி பண்றது, ஆடுன்னு ஒரு பட்டன், குவாட்டை கிளிக் பண்ணி ஆடை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்ல நீங்க இந்த பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட்ல டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. இதை செலக்ட் பண்ணி ஆட் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்ல டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே. சோ நான் இப்ப டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், இங்க ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப நம்ம குவாட்ல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க கடைசியா இந்த பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட்ன்றது ஆட் ஆயிருக்கு. இது விசார்ட். விசார்ட்னா என்ன அர்த்தம், ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம அதை கிளிக் பண்ணுவோம், பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட். இப்ப நமக்கு 3 ஸ்டெப் இருக்கு. நம்ம 3 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கேக்குது பாருங்க, உங்க டேட்டா எங்க இருக்கு, எக்ஸல் லிஸ்ட்லயா, எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ்லயா, இல்ல மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்சா? நமக்கு மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்ச் தான். இப்ப 4 ஷீட்டை கன்சாலிடேட் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா மாத்த போறோம் இல்லீங்களா? அதனால மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட் யூ வாண்ட் டு கிரியேட்? உங்களுக்கு என்ன மாதிரி ரிப்போர்ட் வேணும்? வெறும் பிவட் டேபிள் வேணும், இல்ல பிவட் டேபிளோட சார்ட் வேணும்? சார்ட் நம்ம அப்புறமா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பிவட் டேபிள்னு போடுவோம். நெக்ஸ்ட். இப்போ நார்மலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்ச உடனே அடுத்தது நமக்கு என்ன வரும்,
2 of 3 தான் வரும் கரெக்ட்டுங்களா? பட் இங்க பாருங்க 2a of 3 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2b ன்னு இன்னொரு சப் ஸ்டெப் நம்ம கிட்ட இருக்கு. இதுல என்ன கேக்குது? கிரியேட் a single page field for me or I will create. இது என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணா எக்ஸல் நமக்காக பேஜ் ஃபீல்ட்ஸை கிரியேட் பண்ணோம். இது நாமளே கிரியேட் பண்ணணும். ஸோ ரெண்டுத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிங்கிள் பேஜ் ஃபீல்ட் ஃபார்மிங்க்கு போயிடும். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட். 2bல உங்களுடைய ஒர்க் ஷீட் ரேஞ்ச், உங்க டேபிள் ரேஞ்ச் எங்க இருக்குன்னு கேட்கும். ஒவ்வொரு டேபிள் ரேஞ்சா செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டேபிள் ரேஞ்சுக்கு போயிடுறேன். டிபார்ட்மெண்ட் 1 செலக்ட் பண்ணி ஆட்னு கொடுக்குறேன். ஆட் அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்னு கொடுக்குறேன். டிபார்ட்மெண்ட் 1 செலக்ட் பண்ணிட்டு ஆட். டிபார்ட்மெண்ட் 2 செலக்ட் பண்ணிட்டு இல்ல இன்னொரு ஷார்ட்கட் கீ இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இந்த டேபிள்ல ஏதாவது இடத்துல கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கூட பிரஸ் பண்ணலாம். பட் அந்த கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. சில சமயங்கள கண்ட்ரோல் ஏ என்ன பண்ணும், எல்லா ஷீட் முழுக்க செலக்ட் ஆகும். கரெக்ட்டுங்களா? அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆட். டிபார்ட்மெண்ட் 3க்கு நான் போறேன். இப்ப பாருங்க இங்க கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்றேன். அன்பார்ச்சுனேட்லி இது பாருங்க கரெக்டா டேபிள் இல்லாம ஷீட் முழுக்க செலக்ட் ஆயிடுச்சு. எனக்கு டேபிள் மட்டும் தான் வரணும். ஸோ நான் இப்போ திரும்ப டேபிள் மட்டும் செலக்ட் பண்றேன். ஆட். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 4 அதையும் செலக்ட் பண்றோம். ஆட். ஸோ இந்த மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் நான் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி ஆட்னு கொடுக்குறேன். கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டா? நியூ ஷீட்னா புதுசா ஒரு ஷீட் கிரியேட் பண்ணி அங்க ரிப்போர்ட் வரும். எக்ஸிஸ்டிங் ஷீட்டா இருந்தா இதே ஷீட்ல எந்த ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்லயே எனக்கு பக்கத்துல எங்கேயாவது ரிப்போர்ட் வரும், நம்ம நியூ ஷீட்லயே போடுவோம். இப்போதைக்கு நான் நியூ ஷீட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் சூப்பர். ஒரு தனி ஷீட்ல நமக்கு எல்லா ஷீட்டையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டா மாறிடுச்சு. இல்ல வேற என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், 4 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டா மாத்திருக்கோம். கரெக்ட்? இல்ல எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணணும், ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்க்கணும், இல்ல டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு டோட்டல் பார்க்கணும். எஸ், எல்லாமே பாசிபிள் தான். இங்க பேஜ் ஃபீல்ட்ஸ்ல ஆல்னு இருக்கு பாருங்க. இங்க பேஜ் ஃபீல்ட்ஸ்ல போனா ஆல். இந்த ஆல்ல நான் என்ன பண்ண போறேன், சப்போஸ் எனக்கு ஐட்டம் 1ன்றது டிபார்ட்மெண்ட் 1 தான். இல்ல இது ஐட்டம் 1 ஐட்டம் 2னா எனக்கு புரியாது, எனக்கு பேர் கொடுக்கணும்னா அதுதான் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல பார்க்கலாம். ஐட்டம் 1 செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஐட்டம் 1 ரிப்போர்ட் மட்டும் இங்க வந்து பாருங்க. கரெக்டா? அதே மாதிரி ஐட்டம் 2 செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுக்குறேன். ஐட்டம் 2 ரிப்போர்ட். பட் நான் சொன்ன 2 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நோ ப்ராப்ளம். அதே கிளிக் பண்ணுங்க. இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ். இந்த மல்டிபிள் ஐட்டம்ஸ்ன்றத ஒரு டிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, சப்போஸ் எனக்கு ஐட்டம் 1 வேணும், ஐட்டம் 2. ஐட்டம் 1 டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட் 2 ரெண்டுத்தையும் டிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து எவ்வளவு டோட்டல். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல, இப்போ நான் திரும்பவும் ஆல்னு போட்டுக்கிறேன்னு வச்சுக்கிறேன். ஆல்னு மாத்திக்கிறேன். பை டிஃபால்ட்டா நமக்கு என்ன வருது, சம்மு தான் வருது இல்லைங்களா? எனக்கு சம்மு வரணும்னா எனக்கு சம்முக்கு பதிலா ஆவரேஜ் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும், மினிமம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த டேபிள் வச்சு ரைட் கிளிக் பண்ணா இங்க இருக்கு பாருங்க, சம்மரைஸ் வேல்யூ பை. இந்த சம்மரைஸ் வேல்யூ பைல போயிட்டு நீங்க எந்த ஃபார்முலா வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பை டிஃபால்ட்டா சம்மு தான் வரும். நீங்க வேற எந்த ஃபார்முலாவும் இல்ல மோர் ஆப்ஷன்ல போயிட்டு வேற எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, இந்த ரிப்போர்ட் நல்லா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு. பட் எனக்கு இங்க பாருங்க சில இடத்துல எம்டி செல்ஸா இருக்கு. இந்த எம்டி செல்ஸா வராம எனக்கு அங்க சில ஜீரோஸ் வரணும்னு நினைக்கிறேன். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன், லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ். ரைட் கிளிக் ஆன் த டேபிள். டேபிள்ல ரைட் கிளிக் பண்ணி பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ்க்கு போனா பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ், அதுல இந்த லே அவுட் அண்ட் ஃபார்மேட்னு ஒன்று இருக்கு. லே அவுட் அண்ட் ஃபார்மேட். இதுல ஃபார் எம்டி செல்ஸ், எம்டி செல்ஸுக்கு வாட் யூ வாண்ட் டு ஷோ. செல்ஸ் எம்டியா இருந்தா என்ன ஷோ பண்ண போறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் புட் இட் as 0. ஓகே. சோ எங்கெல்லாம் செல்ஸ் எம்டியா இருக்கோ அங்கெல்லாம் 0. கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. இது ஓகே. பட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேஜ்ல போய் கிளிக் பண்ணா இங்க ஐட்டம் 1 ஐட்டம் 2 ஐட்டம் 3 வருது. இதுக்கு பதிலா எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட் 2 நான் யூஸ்ஃபுல்லா கொடுக்கணும். அப்பதான் எனக்கு புரியும். இல்ல நான் அது வேற யாருக்காவது அனுப்புனா அவங்களுக்கு புரியணும் இல்லைங்களா, இதுனா ஐட்டம் 1 ஐட்டம் 2 அது போல டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் பேரையே நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திரும்ப பிவட் டேபிள் கிரியேட் பண்ணலாம். இதுலயே மாடிஃபையும் பண்ணலாம், பட் நம்ம புதுசாவே பண்ணிடுவோம். டிபார்ட்மெண்ட் 1ல கிளிக் பண்ணிட்டு அதே தான் பிவட் டேபிள் அண்ட் பிவட் சார்ட் விசார்ட். அதே டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதே மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்ச், அதே ஸ்டெப் தான் மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்ச். நெக்ஸ்ட் இப்போதான் ஒரு சேஞ்ச் 2Aல ஐ வில் கிரியேட் பேஜ் ஃபீட் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இப்ப ரேஞ்ச் 1 இப்ப கொஞ்சம் டயலாக் பாக்ஸ் மாறி இருக்கு.
இப்போ ரேஞ்ச் ஒன்னா செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்றேன், ஆட். செகண்ட் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்றோம், ஆட். தேர்ட் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ண போறேன், ஆட். ஃபோர்த் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்றேன், ஆட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா செலக்ட் பண்ணி நம்ம ஆட்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பண்ணதுதான். பட் இப்போ என்ன ஒரு சின்ன சேஞ்ச், how many page fields do you want? நம்ம இப்போ ஒரு டிபார்ட்மெண்டா பேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒன் பேஜ் ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் 1 2 3 ஒரே ஒரு ஃபீல்டு தான். ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும், பட் ஒரே ஒரு ஃபீல்டு தான் இல்லைங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் 1 கிளிக் பண்ணி இங்க 1 கிளிக் பண்ணுங்க. இங்க 1 கிளிக் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட் 1 உடைய டேட்டாவை இங்க மேல செலக்ட் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் 1 உடைய டேட்டாவை இங்க மேல செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அதை வந்து இங்க டைப் பண்ணுங்க. நான் ஃபீல்டு 1ல போயிட்டு அதோட நேமை டைப் பண்றேன், DEPT1. பட் பி கேர்ஃபுல், DEPT1 அடிச்சு என்டர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் DEPT1 அடிச்சுட்டு இப்போ டிபார்ட்மெண்ட் 2 கிளிக் பண்ணுங்க. டிபார்ட்மெண்ட் 2 கிளிக் பண்ணி அதுக்கு நேம் கொடுக்குறோம், DEPT2. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 3 கிளிக் பண்ணி இங்க ஃபீல்டு நேம்ல வந்து டிபார்ட்மெண்ட் 3. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் 4 செலக்ட் பண்ணி பி கேர்ஃபுல், என்டர் மட்டும் பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் டைப் மட்டும் பண்ணிடுங்க, டிபார்ட்மெண்ட் 4. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு நேம் கொடுத்துட்டோம் மீனிங்ஃபுல்லா. நெக்ஸ்ட் அதேதான், நியூ ஷீட்டா ஒர்க் ஷீட்டா, எக்ஸிஸ்டிங் ஷீட்டா, நியூ ஷீட்டே கொடுத்துருவோம், ஃபினிஷ். பாருங்க புது ஷீட்ல அதே ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. பட் இதுல என்ன அட்வான்டேஜ்னா, போனதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இங்க இந்த பேஜ் ஃபீல்ட்ஸ்ல போய் இந்த ஆல் கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்டோட பேரே வரும். முன்னாடி ஐட்டம் 1 ஐட்டம் 2 வந்தது, நமக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். அதனால நம்ம பேரே வர மாதிரி பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ், குவரிஸ், டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். நான் புதுசா வீடியோ கிரியேட் பண்றதுக்கும் ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த வீடியோவை சந்திப்போம்.